ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸோ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸோ கிச்சன்ல பார்க்க போறது ரமதான் ஸ்பெஷல் இஃப்தார்ல அடிக்கடி செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டி கிறிஸ்பி ஹெல்த்தியான ஸ்நாக், அதாவது அவல் உருளைக்கிழங்கு ரோல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு கப் அவல் மற்றும் 2 உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா கிறிஸ்பியா இந்த ஸ்நாக்கை செஞ்சிடலாம். இது பெர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக் ரெசிபிங்க. இது வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நொறுக்கு தீனியா சிப்ஸ் கொடுக்கறதை விட சுட சுட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஸ்நாக் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்டுட்டு திரும்ப அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்கோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரோல் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கிறதுனால மேஷர் வச்சுட்டு எந்த அளவுக்கு முடியும் நைஸா அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுலில் 1 கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவலில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கணும். இப்போ இந்த அலசின அவலில் அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த அவலை வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சோம்னா அவல் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. அவல் நல்லா ஊறி நல்லா மலர்ந்துருக்கு பாருங்க. இப்போ ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணி அவலில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அவல் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிராம உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த அவலை வந்து அதே பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச அவலை வந்து கைகளால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். உங்களால் எவ்வளோ மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சா போதும். இந்த மாதிரி பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். இப்போ இந்த மசிச்ச அவலை வந்து நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். அவளையும் உருளைக்கிழங்கையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு கலக்கணும்னா கைகளை வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு கலக்குவோம்ல அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கலக்கலைன்னா அவல் தனியா உருளைக்கிழங்கு தனியா தெரியும். இதை ரெண்டையுமே இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இப்போ இதுல ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு 1/4 கப் வீதம் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியா கட் பண்ண கேரட் 1/4 கப், பொடியா கட் பண்ண கேப்சிகம் அதாவது குடமிளகா 1/4 கப் சேர்த்துக்கணும். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு அவலோட இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு கலக்கிறப்ப உங்களுக்கு ஈரப்பதம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு கலந்துக்கங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டேன். மசாலா பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. மாவு இந்த மாதிரி பிடிச்சா உருளையா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவு வந்து இப்போ செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரேயை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு மாவு வந்து ட்ரேயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பேட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பீசஸ் போடுற அளவுக்கு நல்ல கனமாக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மாவு வந்து இன்னும் செட் ஆகிறதுக்காக இதை ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோலை டிப் பண்ணுறதுக்காக பிரெட் கிரம்ஸும் அண்ட் பேட்டரும் ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து கொரகொரப்பா இந்த மாதிரி கிரம்ஸ் மாதிரி அரைச்சிட்டு இந்த பிரெட் கிரம்ஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரோல்ஸை டிப் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்டர் மாதிரி நம்ம கலந்துக்கணும். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் செட் பண்ணி வச்சிருந்த மாவு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு கத்தியால் தின் ஸ்லைசஸ் வர மாதிரி லென்த்தியாக கோடு போட்டுக்கணும். நான் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸ் வர மாதிரி 6 கோடுகள் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட்லெட் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ ட்ரேயை திருப்பிட்டு கத்தியால் சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஷேப்பும் சைஸும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் செஞ்சுக்கலாம். கட் பண்ண பீசஸை மீதம் இருந்தா அதை வந்து லஞ்ச் பாக்ஸ்ல வச்சுட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு எப்ப வேணாலும் நீங்க பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா பேட்டர்ல டிப் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டு இந்த மாதிரி டிப் பண்ணதும் இப்போ இதை வந்து பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கணும். இப்போ ரோல்ஸ்ல வந்து பிரெட் கிரம்ஸ் எல்லா இடங்கள்லையும் கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணியாச்சு. பெர்ஃபெக்ட் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் மைதா பேட்டர்ல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
நான் இப்போதைக்கு தேவைப்படுற அளவுக்கு 8 பீசஸை மைதா பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை உடனே ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 பீஸை மட்டும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஒரு சைட் கலர் வந்ததும் இதை திருப்பி விட்டுக்கலாம். கீழே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடுக்கியால் எடுத்து விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ மறு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். ரோல்ஸ் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது பாருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க 4 பீஸையும் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சவுண்டை கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அவல் உருளைக்கிழங்கு செஞ்ச ரோல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.